ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சில ஜாகிரபிக்கல் டேர்ம்ஸ் பற்றி, அப்புறம் அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனை பற்றி. முதல்ல பார்க்க போகிறது வெதர் விசஸ் கிளைமேட்னா என்னென்னு பார்ப்போம். வெதர்னால் வேறு ஒன்றும் இல்லை, டெய்லி நம்மளை சுற்றி கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு பேர் தான் வெதர். அதாவது இன்றைக்கி மழை பெய்ய போகுதா, இல்லை வெயில் அடிக்க போகுதா, நாளைக்கு கிளைமேட் எப்படி இருக்க போகுது. ஸோ இப்படி டெய்லியும் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் நம்ம வெதர்னு சொல்லுவோம். சரி, கிளைமேட்னால் என்னென்னு பார்த்தோன்னா, கிளைமேட்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம் பேட்டர்ன். அதாவது ஆவரேஜாக ஒரு 30 இயர்ஸ்க்கு கிளைமேட் எப்படி இருக்குது, அதே போல் இந்த ரீஜனில் வெயில் அதிகமாக இருக்குமா, இல்லை அந்த ரீஜனில் ஸ்னோ அதிகமாக இருக்குமா, இல்லை ரெயின் அதிகமாக இருக்குமா, இந்த சீசனில் அந்த ரீஜனில் கிளைமேட் எப்படி இருக்கும், இப்படி பல மந்த்லேருந்து பல இயர்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணுறதை தான் நம்ம கிளைமேட்னு சொல்லுவோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது லாட்டிடியூட் அப்புறம் லாங்கிடியூடை பற்றி. லாட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம ஹாரிசாண்டல் லைன்னு சொல்லலாம், லாட்டிடியூட் அப்படிங்கிறத வெர்டிக்கல் லைன்ஸ்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே ஒரு இமேஜினரி லைன்ஸ் தான். இந்த இமேஜினரி லைன்ஸை வச்சு நாம் ஒரு பிளேஸோட கரண்ட் லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம். இமேஜினரி லைன்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட கற்பனைக்காக நாம் உருவாக்கி வச்சுருக்கிற லைன்ஸை தான் இமேஜினரி லைன்ஸ்னு சொல்லுவோம். உண்மையாக பார்த்தோன்னா பூமியில் அப்படி ஒரு லைன்ஸ் இருக்காது. நாம் குறிப்பிட்ட லொக்கேஷனை கண்டுபிடிக்க இமேஜினரியாக நாம் உருவாக்கின லைன்ஸ் தான் இந்த இமேஜினரி லைன்ஸ். இந்த இமேஜினரி லைன்ஸ் தான் நம்ம லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்கிறோம். அடுத்து நாம் டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு டே டைமில் பார்த்தோன்னா சூரியன் இருக்கும். ஸோ சூரியன்லேருந்து வர சன்லைட் பூமியில் இருக்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் இல்லையா. ஸோ அதிகமாகிற காரணத்தினால அங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதே போல் நைட் டைமில் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் கம்மியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ லோ டெம்பரேச்சர் இருக்கும், அதனால் ஹை ப்ரெஷர் ரீஜனாக இருக்கும். அது எப்படி ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது லோ ப்ரெஷர் இருக்குது, லோ டெம்பரேச்சர் இருக்கும்போது ஹை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். அதில் பார்த்தோம்னா மாலிக்யூல்ஸ் எல்லாம் டைட்டாக பேக் ஆகியிருக்கும். இப்போ நம்ம அதை ஹீட் பண்ணால் மாலிக்யூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுமா. ஸோ இப்போ இந்த மாலிக்யூல்ஸ்குள்ளே இருக்க ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும். இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன், டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ப்ரெஷர் குறையும்னு. அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, எர்த்தை படிக்க நம்ம எர்த்தை 0 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அப்படின்னு லாட்டிடியூட்ஸை வச்சு பிரிச்சிருப்போம். இதில் 0 டிகிரி பார்த்தோம்னா ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேட்டரில் பார்த்தோம்னா சன்லைட் டேரெக்டாக வந்து விழும். இந்த ஈக்குவேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேட்டரில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தோன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்க ஈக்குவேடர், அப்புறம் சவுத் அமெரிக்காவில் இருக்க கொலம்பியா, ஃபைனலாக பிரேசில். அப்புறம் பார்த்தோன்னா ஆஃப்ரிக்கா ஒட்டி இருக்க சாவோ டோம் அண்ட் பிரின்சிபி ஐலாண்ட்ஸ், தென் கேபான், அப்புறம் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, அப்புறம் உகாண்டா, தென் கென்யா. சவுத் ஆஃப்ரிக்காவில் கடைசியாக பார்த்தோம்னா சொமாலியா. நம்ம இந்தியா கிட்ட பார்த்தோம்னா மால்தீவ்ஸ் ஐலாண்ட்ஸ், அப்புறம் இந்தோனேஷியா, ஃபைனலாக கிரிபாட்டி ஐலாண்ட்ஸ். இந்த கண்ட்ரீஸ் தான் ஈக்குவேட்டரில் சிச்சுவேட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஈக்குவேட்டரில் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஈக்குவேட்டரில் சன்லைட் டைரெக்டாக படுற காரணத்தினால ஈக்குவேட்டரில் ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஹை டெம்பரேச்சர் இருந்தாலே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இந்த லோ ப்ரெஷர் வெர்டிக்கலாக ரைஸ் ஆகும், அதாவது மேல் நோக்கி ரைஸ் ஆகும். இப்படி போகும்போது ஒரு கிலோமீட்டருக்கும் கிட்டத்தட்ட 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். இதைத்தான் நாம் அடியாபேட்டிக் லேப்ஸ் ரேட், இல்லை நார்மல் லேப்ஸ் ரேட், இல்லை என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போல் வெயில் அதிகமாக இருக்க காரணத்தினால வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து போகிற காற்று என்ன பண்ணுன்னா அந்த வாட்டர் வேப்பரையும் கூட சேர்த்து மேலே கூட்டிகிட்டு போகும். ட்ரோபோஸ்பியர் அடைஞ்சதும் கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்க காரணத்தினால வாட்டர் வேப்பர் திரும்ப வாட்டராக கன்வெர்ட் ஆகி அங்கே இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட மிக்ஸ் ஆகி க்ளவுடை ஃபார்ம் ஆகும். இந்த க்ளவுட் எப்போ வெயிட்டு தாங்க முடியலையோ அப்போ மழையாக வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டரில் எப்போவும் மழை பெய்யும். அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா டெய்லி ஆஃப்டர்நூன் மேலே கண்டிப்பாக மழை பெய்யும். இதனால தான் நம்ம ஈக்குவேட்டரில் பெரிய பெரிய ரெயின் ஃபாரஸ்ட்டை பார்க்க முடியும். அதுவும் முக்கியமான ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாமே ஈக்குவேட்டரில் தான் சிச்சுவேட் ஆகியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், காங்கோ பேசினில் இருக்க ரெயின் ஃபாரஸ்ட், அப்புறம் நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட். இப்படி முக்கியமான ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாமே ஈக்குவேட்டரில் சிச்சுவேட் ஆகியிருக்க காரணம் ஈக்குவேட்டரில் டைரெக்டாக சன்லைட் படுறதுனால தான். சரி, வாட்டர் வேப்பர் தண்ணியாக மாறிடும், ஓகே. அந்த காற்று என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ட்ரோபோஸ்பியர் அடைஞ்சதும் அந்த காற்று டைவர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அந்த காற்று ரெண்டாக பிரிய ஆரம்பிக்கும். ஒன்று 30 டிகிரி நார்த்து நோக்கி நகரும், இன்னொன்று 30 டிகிரி சவுத் நோக்கி நகரும். 30 டிகிரி ரீச் ஆனதும் இந்த காற்று சிங்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த காற்று சிங்க் ஆகுறதுனால அந்த ரீஜனில் பெரிய ஹை ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த ஹை ப்ரெஷர் என்ன பண்ணுன்னா அங்கே இருக்க ரீஜனை ட்ரையாக வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம பூமியில் இருக்க பெரிய பெரிய டெசர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த 30 டிகிரி ரீஜன்ஸில் பார்க்க முடியும்.
முக்கியமான டெசர்ட்டான மொஜாவே டெசர்ட், சஹாரா டெசர்ட், அப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்க தார் டெசர்ட் இதெல்லாமே 30 டிகிரி லேட்டிடியூடில் லொக்கேட் ஆகியிருக்கு. இதெல்லாம் நார்த் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகியிருக்கு. இதே சவுத் ஹெமிஸ்பியரில் பார்த்தோம்னா சவுத் அமெரிக்காவில் இருக்க அட்டகாமா டெசர்ட், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க கலஹாரி டெசர்ட், அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்க கிரேட் விக்டோரியா டெசர்ட் இதெல்லாமே 30 டிகிரி சப்ட்ராபிக்ஸில் லொக்கேட் ஆகியிருக்கு. அதே போல் பார்த்தோம்னா நார்த் போல் அப்புறம் சவுத் போல், அதாவது 90 டிகிரி நார்த் அப்புறம் 90 டிகிரி சவுத், இந்த 2 ரீஜன்லையுமே கோல்ட் அண்ட் ட்ரையாக இருக்க காரணத்தினால ஹை ப்ரெஷர் இருக்கும். இப்போ என்னாகும்னு பார்த்தோம்னா 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத் போலில் இருக்க காற்று அதோட லோவர் லேட்டிடியூட்க்கு இறங்க ஆரம்பிக்கும். இதே போல் 30 டிகிரியில் சிங்கான காற்று அதோட அப்பர் லேட்டிடியூட் அண்ட் லோவர் லேட்டிடியூட் நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த சமயம் தான் 60 டிகிரி லேட்டிடியூடில் 90 டிகிரியிலேருந்து வர காற்றும் 30 டிகிரிலேருந்து வர காற்றும் கன்வெர்ஜ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது சேர ஆரம்பிக்கும். சேர்ந்த இந்த காற்று வெர்டிக்கலாக திரும்ப ரைஸ் ஆகும். வெர்டிக்கலாக ரைஸ் ஆகி மேலே போகிற காற்று திரும்ப டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜ் ஆகிற காற்று திரும்ப 30 டிகிரிஸ்க்கும் 90 டிகிரிஸ்க்கும் போகும். ஸோ இப்படி தான் பூமியில் ஒரு அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இந்த சைக்கிளை 3 செல்ஸாக பிரிக்கலாம். ஈக்குவேட்டர்லேருந்து 30 டிகிரிக்குள்ளே நடக்கிறத நம்ம ட்ராபிக்கல் செல்னு சொல்லலாம். அதே போல் 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி நடக்கிறத டெம்பரேட் செல் ஆர் ஃபெரல் செல்னு சொல்லலாம். அதே போல் 60 டிகிரிலேருந்து 90 டிகிரி நடக்கிறத போலார் செல்னு சொல்லுவோம். அதே போல் பார்த்தோம்னா இந்த ஒரு ரீஜன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ப்ரெஷரை வச்சு நம்ம அதுக்கு பேர் கொடுத்துருப்போம். ஈக்குவேட்டரில் லோ ப்ரெஷர் இருக்கும், அதனால் ஈக்குவேட்டரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்னு சொல்லுவோம். 30 டிகிரி சப்ட்ராபிக்ஸில் ஹை ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதனால் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்னு சொல்லுவோம். 60 டிகிரியில் பார்த்தோம்னா லோ ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ஸோ சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்னு சொல்லுவோம். இதே 90 டிகிரியில் ஹை ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்னு சொல்லுவோம்.